ஏக இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறோம். இது அகில மக்கள் அனைவருக்கும் நல் உபதேசமே அன்றி வேறில்லை. இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா? பெரியார் சொல்கிறதெல்லாம் சரிதான். இப்போ எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்னதான் பேசி பழகுனாலும் நான் சீட்டில் உட்காந்தா அவன் கம்பியில் நிற்கிறான், பஸ்ஸில் பந்தியில் நான் இந்த பக்கம் உட்காந்தா அவன் அந்த பக்கம் உட்காடுறான், கோயிலில் உள்ளே விட மாட்டேங்கிறான். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது பெரியார் சொல்கிற இஸ்லாம் மார்க்கங்கிறது ஒரு அரபு தேசத்துக்கு மாதிரியே எனக்கு தோணுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ் பேசுகிற திராவிடனான என்னுடைய இழிவை போக்குகிற மார்க்கமா இஸ்லாம்? என்ன வேலை செய்கிறீங்க? நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். பாருங்க, இது மாதிரி ஆள் இப்படித்தான் கேட்பீங்கன்னு பெரியாருக்கு தெரிஞ்சிருக்குது. இவ்வளோ படிச்சுக்கிறீங்களா, இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவரே சொல்றாரு, இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ, இங்கு லுங்கி கட்டி கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கும் சாஹிபு, ராவுத்தரு, மரைக்கார், மாப்பிள்ளை என்கின்றவர்கள் மதம் என்றோ கருதி விடாதீர்கள். இஸ்லாம் என்பது சாந்தி, பணிவு, பக்தி என்ற பொருள்படும் அரபு சொல். இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது, கடவுள் என்பது திராவிட மொழி, காடு என்பது ஆங்கில மொழி, அல்லாஹ் என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் அல்ல, கொள்கை அல்ல என்பேன். இஸ்லாம் என்பது திராவிட மதம். அதுதான் இந்த இழிவை, சூத்திரன் என்கிற இழிவை, தாழ்த்தப்பட்டவனுக்கு நடைபெறுகிற கொடுமைகளை நீக்கக்கூடிய மதம்னே சொல்றார். மார்க்கம்லாம் பெரிய வார்த்தை போட்டு சொல்லலை. இன்னைக்கு பெரியார்தாசன் என்ன பண்ணியிருக்கிறாரு, திராவிடர் மதத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த திராவிட மதம் என்பதற்கு அவர் கொடுக்கிற விளக்கங்களை இதுவரைக்கும் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த விளக்கங்களுக்கு மேலாக அவர் என்ன சொல்றாரு, இது முகமது நபிக்கு முன்பே இருந்த மதம்னு சொல்றார். ஆம், நம் திருக்குரான் படித்தவர்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்களுக்கு தெரியும். இதே விஷயத்தை தான் இறைவனும் சொல்லுகிறான். இது மனித குலத்தில் பிறக்கிற எல்லோருக்கும் உரிய மார்க்கம். காலகாலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கிய காலத்திலே இருந்து கியாமத்து நாள் வரையிலே எல்லோருக்கும் உரிய மார்க்கம் இஸ்லாம். திராவிடர்களுக்கு மட்டும் இல்லாமல் போயிருமா? இதை அறிந்துதான் சொன்னார் பெரியார், உணர்ந்துதான் சொன்னார் பெரியார், தெரிந்துதான் சொன்னார் பெரியார். நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.